ஹாய் ஆல், ஒரு சூப்பர் டேஸ்டியான ரவை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் வந்து ஒரு 150 கிராம் ரவையை வந்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். கூடவே வந்து 10 ஏலக்காயும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 150 கிராம் ரவைக்கு 200 கிராம் போல் சர்க்கரை தேவைப்படும். அந்த சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. பவுட்ரு பண்ண சர்க்கரையை ஓரமாக வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையும் ஏலக்காயுமே சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் ரவையும் ஏலக்காய் சேர்த்த கலவை எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. 150 ml போல் நெய் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதில் சின்ன சின்னதாக சாப் பண்ண முந்திரி பருப்பையும் இவனெல்லாம் வறுத்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சைடில் நம்ம வறுத்து இருக்கியா மாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்துட்டு இந்த வானல்லையே கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. சூடு ஆறாதுக்கு முன்னாடியே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த ரவா லட்டு வந்துட்டு சூடாக இருக்கும் போதே பிடிச்சிட்டா நல்ல ஷேப் சூப்பராக வரும். நம்மளுக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.